நடந்து முடிஞ்ச ஐபிஎல்லோட பிளேயிங் 11 பிளேயிங் 12. நான் ஒரு 12 சொல்லுவேன், அவங்க 12 சொல்லுவான். சொன்னதே நான் சொன்ன பிளேஸ் சொல்லக்கூடாது. அவன் சொல்ல மாட்டான், அவன் நான் சொன்ன சொன்ன பிளேஸ் பிளேஸ் நான் சொல்ல அவன் மாட்டான். சொல்லக்கூடாது. இதுல வந்து கடைசியில எண்ட் ஆஃப் இதுல நாங்க அங்க போடுவோம், யார் டூல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஓபனர்ஸ். மார்ஷ், மிச்சல் மார்ஷ். எனக்கு மிச்சல் மார்ஷ் வந்து எனக்கு ஒரு நல்ல சமபிக்கு பை. ஆக்சுவலி நான் வச்சிருந்தேன், லிட்டரலி நான் மிச்சில் மார்ச் பேக் ஆஃப் த மேல வச்சிருந்தேன். ஆமா. ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து சீசன் நல்ல சீசன் தான். மிச்சல் மார்ஷ்க்கு இது நல்ல சீசன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவன் சூப்பர்வா இம்பாக்ட் பண்ணான். அவன் டீம் வந்துட்டு கிட்டத்தட்ட அழிச்சிட்டானுங்க. இவனுங்க செட் பண்றதுக்கே ஒரு இல்ல. அவன் ஆடின மேட்ச் எல்லாமே மேட்ச் வின்னுடா. ஆர்சிபி கூட செஞ்சுரி, அது மேட்ச் வின்னு. நம்ம கூட சிஎஸ்கே கூட 90 ஆடு மேட்ச் வின்னு. அவன் ஆடினாலே மேட்ச் வின்னு, அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு சைடு சாலிடா எப்படின்னா ரெஸ்பான்சிபிள் காமிச்சான், எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சான். அதனால என் ஸ்குவாட்ல வந்து மார்ஷ் பேரா எழுதுங்கோ, மார்ச் பேரை எழுதுங்கோ எழுதியிருக்கேன். நான் வந்து அவனுக்கு அவன் ஜெயிச்ச உடனே நான் பிக் இதை எடுத்துருவான் தான் நினைச்சேன். நன் அதர் தென் வைபவ் சூரியவன்ஷி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபர்ஸ்ட் பிக்கு. இதுக்கு நான் காரணம் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஏதாவது அது மாதிரி இருக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, அடிச்சுதான் ஆடுவேன், எல்லா பாலும் குத்த போவான்னு இருந்தான். பட் ஆனா இந்த சீசன் தான் வந்து ஒரு டெம்பரமெண்ட் காமிச்சான். இல்ல, என்னால வந்து விக்கெட் போனாலுமே ஒரு பக்கம் நின்று பார்த்து ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நீங்க இந்த குவாலிஃபயர் 2 மேட்ச் பார்த்திருக்கலாம். நடுவுல ஒரு மேட்ச் கேகேஆர் கூட அந்த மாதிரி தான் ஆடி இருப்பான். ஸோ என்னோட பிக்கு வைபவ் சூரியவன்ஷி. யார் ஆட போறா? மிச்சல் மார்ஷ் கூட ஆட போறது யாருன்னா, நான் வந்து விராட் கோலி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து அப்படியே நான் ஏன்னா வேற மிச்சல் மார்ஷ் ஹேஸ் த லைசன்ஸ் டு கோ. ஏன்னா இப்போ வேற எந்த பேட்ஸ்மேன் அந்த சைடு இருந்தாலுமே ஹெசிடேட் ஆவான். மிச்சல் மார்ஷ் வந்து நான் செகண்ட் ஃபீல்ட் ஆடணுமா அவன் ஆடணுமான்ற ஒரு குழப்பம் இருக்கும். கோலி இருந்தா கிளியர் பிளான் இருக்கும். அதனால ஐ வுட் கோ வித் விராட் கோலி. ஓப்பன் வித் விராட் கோலி ஃப்ரெண்ட்ஸ். மிச்சல் மார்ஷ் வித் விராட் கோலி. சொல்லுங்க பாய், உங்களோட செகண்ட் பிக் யாரு? அதாவது எனக்கு 2 மைண்ட் இருந்தது. ஒண்ணு சஞ்சு சாம்சன் போலாமா இல்ல கில்லு போலாமா அப்படின்றது ஒரு சரியான, எனக்கு 2 பேர்ல யார் எடுக்கலாம் அப்படின்றது இது. பட் நான் கில்லோட போறேன். ஏன் அப்படின்னா, இப்ப சஞ்சு சாம்சன் வந்து அந்த 10 பால் அவனுக்கு ஒரு இது இருக்கு. அந்த 10 பால் தாண்டிட்டா அவன் சூப்பரா ஆடிடுவான். ஆனா வைபவ் சூரியவன்ஷும் அதே மாதிரி தான் பிரச்சனை. அதனால எனக்கு 2 ஓப்பனர் மேலேயுமே பெட் பண்ண முடியல. இப்ப அவன் போன மாதிரி கரெக்ட் தான். அவனுக்கு எப்படின்னா மிச்சல் மார்ஷ்ன்றவன் ஒரு பீஸ்ட் மாதிரி வச்சுட்டு, இன்னொரு பக்கம் கோலின்றவன் ஒரு டபுள் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி. ஸோ ஐ வில் கோ வித் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். ஐ கோ வித் சுமன் கில் இஸ் மை செகண்ட் பிக். நல்ல ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் வந்து என் டீம்ல என்ன பண்ணுவேன்னா, இப்போ மார்ஷ் வந்து ரிஸ்க் எடுத்து அவுட் ஆனாலும் சரி, இல்ல விராட் கோலி வந்துட்டு ஒரு அன்சர்டனா அவுட் ஆனாலுமே சரி, என் டீம் வந்துட்டு கோ வித் தி ஃப்ளோ அப்படின்னு தான் பார்ப்பேன். ஸோ எனக்கு பிடிச்ச பிளேயர் இந்த சீசன்ல இல்ல, எனக்கு ரீசன்ட் டைம்ல பிடிச்ச பிளேயர் ஊர்வில் பட்டேல். எனக்கு வந்து அவன் நம்பர் 3ல ஊர்வில் பட்டேல். எனக்கு வந்து ஊர்வில் பட்டேல் ஆடியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஐ வுட் பிளான்ஸ் படி அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஆனா எனக்கு வந்து அந்த இடத்துல சூட் ஆகுறது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ மீன் எங்க இந்த சீசனோட அடிப்படை. அது இல்லாம அவனோட ஃபேவரட்ஸ் என்னோட ஃபேவரட்ஸ் தான். ஏன்னா புரியுது, சீசன் நல்லா பண்ணணும் தான் அந்த இடம் கொடுக்கணும்னா ஒரே ஒரு டீம் தான் வைக்கவே முடியும். நாங்க 2 பேர் ஏன் எங்க 2 பேருக்கு பிடிச்ச டீம் சொல்றோங்கிறது அப்புறம் யூஸ்லெஸ் தான் போயிடும். ஸோ அதனாலதான் நீங்க சொல்லுங்க. அதுக்குன்னு நீங்க எனக்கு பிடிச்ச பிளேயர் நான் ருத்ராஜ் கூட சொல்லுவேன். ஆனா அது ரொம்ப அநியாயமா தம்பி ரொம்ப ரொம்ப அநியாயமா இருக்கும். நான் சொல்லாம அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, அமைதியா இருக்கு. நம்பர் 3 நன் அதர் தேன் ஆயுஷ் மாத்ரே, ஆயுஷ் மாத்ரே. அவன் அப்படி சொல்லலாமா? பாதி சீசன் போனவன்லாம் சொல்லக்கூடாதுல்ல, அப்படிலாம் சொல்லாம. ஊர்வில் ஆனதே பாதி இருந்தாடா. அப்ப பெஞ்சில வச்சு உட்கார வச்சு ஆடவே இல்லப்பா, அடிபட்டு போனவன்லாம் சொல்லாமா? அப்படின்னா நான் மாத்திரை சொல்லியிருப்பேனே போப்பா. நீதான் ஊர்வில் சொல்லிட்டியே. அப்பதான் 2 டவுன்ல ஊர்வில் சொல்லிட்டு 1 டவுன்ல மாத்திரை சொல்லியிருப்பேன்டா. தம்பி தப்பு. கரண்ட் சரி வச்சுக்கோங்க, ஊர்வில் வச்சு மாத்திரை வச்சுக்கோங்க. இப்ப நான் தான் 2 டவுன்ல சொல்லணுமா? 2 டவுன்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன வந்து இதுக்கு அடிச்சாலும் சரி இல்ல என்ன பண்ணாலும் சரி, நான் வந்து நம்பர் 4 எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல நான் யாரை சூஸ் பண்றேன்னு தெரியாம தான் இந்த இடத்துல சீரியஸாவே இருக்கேன். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் கோ வித் ரியான் பராக் ஆர் த்ரூ ஜுரேல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் எனக்குள்ள இந்த இடத்துல.
நான் ஏன் மத்த டீமை யோசிக்கவே இல்லை அப்படின்னா, இவனுங்க 2 பேருமே சீரியஸா துருவ் ஜுரல் சூப்பரா விளாண்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் ஃபுல்லா. எனக்கு அது ம், அந்த ம். 2 அது 2மே இருந்துச்சு. ஸோ அதனால துருவ் ஜுரல் எனக்கு பேக் ஆஃப் மைண்ட். ரியான் பராக் ஓகே அந்தந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கான். ஆனா எனக்கு துருவ் ஜுரல் வந்து கன்சிஸ்டண்டா இருந்திருக்கான். நல்லா பண்ணான். இந்த சீசன் சூப்பராகவே பண்ணான். ஸோ நம்பர் 2ல நான் அந்த இடத்துல கேம் 8 போற கேப்பபிலிட்டி இருக்கும் அவன்கிட்டன்றனால நான் அந்த இடத்துல என்னடா ரைட் ஹேண்டர்ஸ் 4 பேர் எடுத்திருக்கேன். துருவ் ஜுரல் உனக்கு கீப்பர் கிடைச்சிட்டான்டா. கீப்பர் வேற எடுக்கணும் இந்த ஊர்வில் டீம் இருக்காங்க. பார்த்து. நான் ஊர்வில் இருக்கான். ஜுரலும் இருக்கான். அதான் உனோட கீப்பர் ஜூவலுக்கு கீப்பர் ஆமா. கிடைச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சிஎஸ்கே டீம் மாதிரியே இருக்கு பாருங்க. எல்லா கீப்பரும் தெரிஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நம்பர் 4 இந்த கேப்டன். இந்த இந்த சீசனோட கேப்டன், அந்த சீசனோட கேப்டன் கப்பு வினரும் அவன் தான், அஜத் படிதார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்பர் 4ல வந்ததுல இருந்து எப்படி இருந்தது அப்படின்னா, இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியவன்சி அடிக்க போறான், கில்லு பாத்தாடுவான், ஆயுஷ் மாத்திரி அடிக்க போறான். அதுக்கு வர இவங்கிட்டுமே 2 இதுவும் இருக்கும். ஸ்பின்னர் போட்டாலும் அடிப்பான், ஃபாஸ்ட் பவுலர் போட்டாலும் அடிப்பான். இதுக்கு ஏத்த மாதிரி பொறுமையாவும் ஆடுவான். ஸோ மை நம்பர் 4 அண்ட் மை கேப்டன் இஸ் ரஜத் பட்டிதார். பாய், நீங்க இன்னும் உங்க கேப்டன் எடுக்கவே இல்லை. நான் இன்னும் எடுக்கல. அதான் நான் சொல்லுவேனே. ஃப்ரெண்ட்ஸ் அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் சொல்றேன். அண்ட் எனக்கு வந்து இந்த இடத்துல அட் நம்பர் நம்பர் 5. 5 வந்து எனக்கு யாருன்னா ஜாஸ் பட்லர் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஜாஸ் பட்லர். நான் சொல்லல தம்பி செம்மையா பாயிண்டா பேசும் அப்படின்னு. டீம் ஃபுல்லா கீப்பர் எடுத்து வச்சிருக்கான் பாருங்க. எல்லாருமே எனக்கு வந்து என்னன்னா டீம் நல்லா இருக்கா அவ்வளவுதான் பார்க்கணும். ஜாஸ் பட்லர் தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஹோப். அதாவது எனக்கு ஒரு இங்கிலீஷ் இது வேணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நம்பர் 5 மை ஃபர்ஸ்ட் ஃபாரினர். அப்புறம் கீப்பர் கூட ஹென்ரி ஓகே. கிளாசன் ஃப்ரெண்ட்ஸ். ஹென்ரி கிளாசன். ஆமா நான் எஸ்ஆர்எஸ்ல யோசிக்கிறேன். நானு எஸ்ஆர்எஸ்ல யோசிக்கவே இல்லை. நான் அந்த நான் வந்து மாதிரி ஸ்லாகர் தான் எனக்கு தேவை. அவன் வந்து சொன்னா சொல்லிருக்கலாம். எடுத்துருவான் அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு நான் எடுத்திருப்பேனே கம்முனு நான் இருந்தேன். தான். ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கமா பண்றான். சரி ஓகே. ஏய், ஹென்ரி கிளாசன் சரியான அசெட். அதாவது எல்லாமே பண்ண முடியும். அந்த அக்யூரேஷன்ல உள்ள வந்து கவர் சிக்ஸ் அடிப்பான் பாருங்க. சரியான ஷாட். எனக்கு கீப்பிங்கும் பண்ணி கொடுத்துருவான். எனக்கு கீழே இதுவா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிருச்சு. சரியான நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ். பை போங்க நம்பர் 6 போங்க. நம்பர் 6ல வந்துட்டு ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிட்டேன். ஜேமி ஓவர்டன். நைஸ் நைஸ் பாய். நைஸ் ஓவர்டன். உங்க 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 பிக் சொல்லுங்க ப்ரோ. 6th பிக். ஓகே, எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா நல்லா இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர் எனக்கு யாரு ஐடியா இருக்கா? லெஃப்ட் ஹேண்டர் ஜடேஜா மட்டும் தான். பாய் உனக்கு டீம்ல லெஃப்ட் ஹேண்டர் இல்ல நம்பர் 6 வரைக்கும். இல்ல டாப் 6 இல்ல. சிஎஸ்கே மேல இருக்கு பாருங்க. சிஎஸ்கே மேல இருக்கு. பேசாம தூபே எடுத்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தூபே நம்பர் 6 கேட்கும் போது பயங்கரமா இருக்கு பாருங்க. சரி ஓகே. எப்படி இருந்தாலுமே டாப் 6ல அவன் எடுத்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வேணும். ஸோ ஐ கோ வித் ஜேசன் ஹோல்டர். என்னதான் பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூஷன் இல்லைனாலுமே எப்படி இருந்தாலும் 4 ஓவர் போட்டுடுறான். சரியான ஃபீல்டரு. ஸோ ஐ கோ வித் ஜேசன் ஹோல்டர். நான் வந்து என்னோட 7th பிக் நம்பர் 7 பை டவுன் யாருன்னா அக்சர் பட்டேல் ஃப்ரெண்ட்ஸ். அக்சர் பட்டேல் வந்துட்டு அதாவது நம்பர் 5ல இறக்குவான்னு தெரியல. ஆனா பிளேயர் நம்பர் 7 அக்சர் பட்டேல். ஏன் அப்படின்னா அக்யூலிஷன் மாதிரி பவர் பிளேலயும் போடுறான், மிடில்லையும் போடுறான், கிட்டத்தட்ட ஒரு 16-15லயும் அவனுக்கு வந்து போடுறான். பேட்டிங்ல போரான சீசன் தான். அந்த ஒரு மேட்ச் பேட்டிங்ல மட்டும். போடுறான். அந்த இந்த மேட்ச் பஞ்சாப் கூட சேஸ் பண்ணிருப்பானுங்க. அது ஒண்ணு மட்டும் தான் சூப்பரா ஆடி இருப்பான். இன்னொன்னு எல்லா மேட்சுமே சொதப்பிருப்பான். நல்லா பண்ணியிருந்தான். சரி எனக்கு எனக்கு வந்து ஒரு பவுலிங் அசெட்டா தான் நான் பாக்குறேன். சரி நீங்க பாய் சொல்லுங்க நம்பர் 7 உங்களுக்கு யாரு? நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் இந்த டீம் குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னாலுமே இவங்க நான் பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் பார்த்தேன் நம்பர் 7ல. ஹர்திக் பாண்டியான்னு சொல்ல போறோம். சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா தானே? நான் ஹோல்டர் பதிலா கார்வின் போஷ் எடுத்துக்கலாம்டா. சொல்லிட்டீங்களே மாத்த முடியாது. இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஹோல்டரா போஷன் கேட்டா நான் ஹோல்டர் தான். எனக்கு ஹோல்டர் தான். நான் சொல்லியிருக்கேன். இல்ல பாய், போஷ் கிட்ட பேஸ் இருந்துச்சுடா என் டீம்ல. இப்ப அதுக்காக பார்த்தேன் நான். நம்பர் 7 அஷ்டோஷ் சர்மா ஃப்ரெண்ட்ஸ். நீங்க டெல்லி மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும். அவன் எப்பவுமே வந்து இம்பாக்ட் ஃபுல்லா நாக் அவுட் கொடுத்துட்டு போயிடுவான். அவனால டீம் தோத்ததா இருக்கவே இருக்காது. அவன் மோஸ்ட் எல்லா மேட்ச் ஆடி வச்சிருக்க மாட்டானுங்க. அது வேற விஷயம். அவனுக்கு பதிலாக உட்காந்து 10 மிசங்கா, ஆக்யூப் நபி அவன்லாம் ஆடிட்டு இருந்தானுங்க. ஆனா அவன் சரியான பிளேயரு. பயங்கரமா ஆடிட்டு இருப்பான். எல்லா மேட்சும் பினிஷ் பண்ணி கொடு. அவன் வந்த மேட்ச் எல்லாமே நல்லா ஆடிட்டு. ஸோ உன்னோட நம்பர் 7 அசுதோஷ் சர்மா.
ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நம்பர் 8 வந்து நம்ம டீம்லயே நல்ல பிளேயர் இருந்தாடா. நான் கம்போஸ் யோசிச்சேன். ஆனா கம்போஸ் வந்து பேட்டிங் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்ல. அதுதான் பிரச்சனையே எனக்கு கம்போஸ் கிட்ட. ஸோ இது நான் வந்துட்டு பியூர் பேட்ஸ்மேன் எடுக்கவும் முடியாது, நல்லா பண்றவனும் எடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இவ்வளவு டிஸ்கஸ் பண்ற காரணமே ஏன் அப்படின்னா இந்த இந்த இம்பாக்ட் பிளேயர் சீசனே தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு ஏன்னா இம்பாக்ட் அதுக்கு பிளேயர்னா முன்னால ஆல்ரவுண்டர்ஸ்னா நமக்கு டக்குன்னு ஆஹ் எடுத்து போட்டுடலாம். இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்ததுல இருந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற மாதிரி யோசிக்கிறனால ஒரு மாதிரி இப்போ நான் பாருங்களேன், ஆல்ரவுண்டரே வந்துட்டு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்பெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டே போயிடலாம். ஷேன் வாட்சன் சொல்லலாம், ராவோ சொல்லலாம், யார் வேணாலும் இருக்கலாம். கடுப்பா இருக்கு இப்போ. பை நான் என்கேஆர் பை நிதிஷ்குமார் ரெட்டி. ஐ வுட் கோ வித் நிதிஷ்குமார் சரியான ரெட்டி தான். பிக் பாய். சரியான என்கேஆர். பிக். எனக்கு என்கேஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நம்பர் 8ல சிங்கிள் சைக்கோ குர்னால் நான் பாண்டியா. குணால் பண்ண எடுத்திருப்பேன், ஆஹ் ஆனா அக்ஷர் பட்டேல் எடுத்தாலும் எடுக்கல. ஆஹ் எனக்கு வந்து ஸ்பின்னரே இல்ல இப்போதைக்கு 11. அது இல்லாம லெஃப்ட் ஹேண்டரு. நீங்க ஆர்சிபிலும் பாத்தீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணிருப்பானுங்க. விக்கெட் கொலாப்ஸ் ஆனா மேல போய் டக்கு டக்குன்னு இது பண்றதுக்கும் யூஸ் பண்ணிருப்பானுங்க. சோ என்னோட நம்பர் 8 வில் பி குர்னால் பாண்டியா. அதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் மோஸ்ட்லி பவுலர் பவுலர்ஸ் தான். தான். ஆமா, நான் வந்து நம்பர் 9 வந்து புவி ஃப்ரெண்ட்ஸ். புவி எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு இனிஷியல் ஓவர்ஸ் போடுறதுக்கும் ஆள் கிடைச்சாச்சு இப்போ. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிடில்லையும் ரொட்டேட் பண்ண முடியும் புவியை வச்சு. மிடில்லையோ இல்ல எண்ட்லயுமே ஒரு பெனால்டி மிட் ஓவர் போடலாம் புவினால. So நீங்க சொல்லுங்க பை, என்னோட நம்பர் 9. நம்பர் 9 வந்து இங்கிலாந்து பாசம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எனக்கு வந்து அவன் நம்பர் 9ல பேட்டிங்கும் எனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அதே மாதிரி எப்பயுமே மொதல் ஓவர்ல விக்கெட் எடுத்துட்டு இருந்தான். ஸோ என்னோட தேர்ட் ஃபாரினர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ். மீதி 2 பேர் யார் யார் பாய்? ஹோல்டர், ஜேசன் ஹோல்டர், ஹென்ரி கிளாசன். கிளாசன், ஹோல்டர், வேற இன்னொரு சொன்னீங்க ஆர்ச்சர். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரே ஒரு ஃபாரினர் தான் இருக்கு. புவிக்கு அப்புறம் போயிருந்தா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த சீசன் ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாலுமே ஸ்டில் அவனுக்கு சான்சஸ் கிரியேட் பண்ணா, அதனால நான் சொல்றேன் ஐ வுட் கோ வித் பும்ரா ஃப்ரெண்ட்ஸ். பும்ராவை நீங்க எதுல இருந்துமே ஒதுக்க ஓ முடியாது. மை காட். இந்த சீசன் வந்து எதுல இருந்துமே புவி அண்ட் பும்ரா பிளேயிங் இந்த சேம் டீம். நீங்க நினைக்கலாம் பயங்கரமா இருக்க போகுது. இந்த சீசன் வச்சு பாத்தீங்கன்னா மிட், இது ஒரு மிட் ஸ்பாட் தான். அதனால நான் வந்து பும்ராவுக்கு போறேன். அது ஓகே. நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இப்ப என்னன்னா, இப்ப அவன்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா பும்ராவும் சரி பூவியும் சரி டெத்லயும் போடுவானுங்க, மேலயும் போடுவாங்க. மேலையும் ஆனா போடுவாங்க. நம்மால் வந்து நம்மால் மேல மட்டும் தான் போடுவோம், அப்படி டெத்துல போட தெரியாது அப்படி. ஸோ எனக்கு டெத்துல போடக்கூடிய ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வேணும். இன்னும் ஒரு ஃபாரின் ஸ்லாட் இருக்கு அவனுக்கு. அவனுக்கு ரபாடா இருக்கான். ரபாடா வந்துட்டு அவன் அப்பாடா போக ஸ்லாட்ல மாட்டேன். எடுத்துக்கணும். ஆனா அவன் ரபாடா போக மாட்டான். ஏன்னா அவன் இருமுனை கத்தி சந்தீப் வாரியர் மாதிரி 145 போட்டு அடி வாங்கிட்டு இருந்தான். வேண்டாம். நடத்து பண்றா. ஜோஃப்ராச்சும் அதே மாதிரி தான்டா. 2 பேருமே ஆமா, ஏன்னா 135 நீ பவர் பிளேல. ஆச்சரியம் எடுத்துட்டு இவனையும் எடுக்க முடியாதுடா. நீ எப்படி 2 பேருமே வந்துட்டு. அதான் அதாவது 2 பேர் ஆஹ் எடுத்துட்டா அப்படின்னா பவர் பிளேல எய்தர் 40 for 3 இல்லனா 100 for no loss. இந்த இந்த ஆஹ் ரெண்டு ரெண்டு ஈக்குவேஷன் தான் நடக்கும். ஆமா, ஏன்னா நாங்க போலிங் போட்டோம் அப்படின்னா. மாட்டிருச்சுன்னா அந்த பிச்சை பொறுத்து தான். ஏன்னா உங்களுக்கு பவுலிங் அசிஸ்ட் ஆகல அப்படின்னா மாட்டிக்குவானுங்க. ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. சொல்லுங்க பாய். ஓகே. டெப்த் இந்த வருஷம் நல்லா பண்ண பவுலர் ஐல் கோ வித் யங்ஸ்டர் கார்த்திக் தியாகி. அதாவது நீங்க மேட்ச் ஐபிஎல்ல க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும், பயங்கரமான இம்ப்ரூவ்டா பவுலர். முதல்ல வந்து பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சூப்பரா கம்பேக் பண்ணி செமையா போட்டு இருந்தான் எல்லா மேட்சும். சுனில் நரேன் 4 ஓவர் 24 போனா இவன் 4 ஓவர் 30 கிலோ தான் வச்சுட்டு இருந்தான் எல்லா மேட்சுமே. சூப்பரா போட்டுட்டு இருந்தான். சோ என்னோட நம்பர் 9 வில் பி நம்பர் 10 வில் பி 10 10 கார்த்திக் தியாகி. கார்த்திக் தியாகி. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு 3 ஃபாரினர்ஸ் எடுத்துட்டேன். யார் யாருன்னா மிச்சல் மார்ஷ் அட் ஓப்பனிங், ஜாஸ் பட்லர் அட் 5 அண்ட் ஓவர்டன் 6 ஆர் என்கேஆருக்கு ஓவர்டனி மாத்திப்பேன் அந்த இடத்துல. ஓகேவா? என்னோட லாஸ்ட் ஃபாரினர் யாருன்னா சுனில் நரேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஒரு ஸ்பின்னர், பிரைம் ஸ்பின்னர். வேற சுனில் நரேன் as my நம்பர் 11. பை நீங்க சொல்லுங்க. நம்பர் 11ல நான் நரேன் வச்சிருக்கேன். நீங்க? நான் ஸ்பின்னர் எடுத்தே ஆகணும். ஏன்னா எனக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. குணால் பாண்டியா தான் இன்னொரு ஸ்பின்னர். இன்னொரு இன்னொரு ஸ்பின்னர் ஸ்பின்னர் எனக்கு இன்னொரு ஸ்பின்னர் குட் பி எனக்கு அட்டாக்கிங் ஸ்பின்னரா இருக்கணும், நல்ல ஸ்பின்னரா இருக்கணும். அக்கீல் ஹுசைன் போகலாம். ஆனா எனி கிவன் டே கோ ஏன்னா வித் யுஸ்வேந்திர சாகல் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் ஒரு பண்ணுவா. ஃபீல்டிங் மட்டும் தான் பிரச்சனை. ஏன்னா சகல மத்தனா நீ இம்பாக்ட்ல போட்டு, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தானே. இப்ப சகல இம்பாக்ட்ல போட்டுட்டு நீங்க ஒரு ஸ்பின்னர் வச்சுக்கலாமே, இல்ல ஃபாஸ்ட் பவுலரே போலாம். அப்படி கூட பண்ணலாம். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் போமோ டீம். எடுத்துக்கிறேன். 12 தானே, பிரச்சனை இல்லை. என்னோட சரி நம்பர் 11 வில் பி ஆ,
யுஸ்வேந்திர சஹல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க என்ன இந்த சீசன் அவன் சூப்பரா பண்ணியிருந்தான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பஞ்சாப் அவன் நிறைய கேட்ச் விட்டு அவன் விக்கெட்டே வராம வச்சிருந்தாங்க. அவன் பர்பிள் கேப்லாம் இருந்தான் சஹல் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல. கரெக்ட் தான். இவனுக்கு கேட்ச் விட்டு வெறுப்பேத்தி போயிட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னோட நம்பர் 12 வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அன்ஷுல் கம்ப்ளூட்ஸ். இந்த சீசன் வந்து சூப்பர் விக்கெட்லாம் எல்லாமே நாங்க போன இதுலயே சொல்லியிருப்போம் ரேங்கிங்லயே சூப்பரா பண்ணா. மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கலையே தவிர டேய் என்ன நகர மாட்டேற, மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கலையே தவிர அவன் உண்மையிலே சூப்பர் சீசன் ஃப்ரெண்ட்ஸ். கம்போஸுக்கு பேட்டிங் இம்பாக்ட் பண்ணுவான். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என் டீம் எப்படி இருக்குன்றதை நான் கடைசியா சொல்றேன். சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு நம்பர் 12 எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீ ஏற்கனவே 11ல யார் யாரு 11ல 5 பவுலர் இருக்கானுங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஹோல்டரு, குணால் அதான் பாண்டியா, யோசிக்கிறேன். ஜோ பிராச்சர், கார்த்திக் தியாகி, யுஸ்வேந்திர சேகல். இப்ப எனக்கு என்ன 2 ஸ்பின்னர் இருக்கு. இப்ப எனக்கு அடுத்த பிளேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதாவது எனக்கு இப்ப எடுக்க போகிற நம்பர் 12 எப்படி இருக்கணும் அப்படின்னா அவனோட எல்லா இம்பாக்டா பேசஸ்லயும் மிடில்லயே அனுப்பிச்சுற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு டக்குன்னு ஒரு 6 விக்கெட் போனாலும் அதிரடியா தான் உங்க டீமே அப்ரோச் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து அவங்க அவங்க எல்லா பேசஸ்லயும் போடக்கூடிய பவுலரா இருக்கணும். அது இல்லாம எனக்கு இன்னும் ஒரு 40 ஸ்லாட் வேற பேலன்ஸ் இருக்கு. ஆனா பாயினர் தான் எடுக்கணும்னு இல்ல, யார வேணா எடுக்கலாம். 3 ஃபாரினரோட போகிறீங்களா பாய்? ஒரு ஒரு இது ஸ்டார்டிங் ஃப்ரீயா வரும்டா. வேணா ரபாடா எடுக்கலாம், தப்பலாம் இல்ல. ரபாடா வந்து மிடில்லையும் சூப்பரா போடுவான். தப்பாடா எடுக்கலாம். சரி சரி அதான் உங்க டீம் எடுத்துட்டீங்களே, வாங்க வாங்க முதல்ல இருந்து வருவோம். இவன் டீம்ல ஹேசர்வுட் இருக்கா, ரசிக் சலாம் சமப்பிக்கு. அது விட்டுட்டா அப்படின்னா செகண்ட் யாரு, வாஷி, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ். இல்ல செட் ஆகல ரஷித் கான் போலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆனா கேப்டன் எடுக்கலன்னு யாரும் நினைச்சீங்கன்னா நோ நோ நோ. யாரு பை ஹெல் நோ. விராட் கோலியா? பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் விராட் கோலி. என் டீம் வந்து லைக் ஃபக்கிங் குட். இட்ஸ் ஃபக்கிங் குட். ஏன்னா நீங்க வந்துட்டு நோட் எடுத்து காமிக்காதீங்க, நான் ஓ ரிவீட் பண்ணிடுவேன், அப்பதான் தெரியாது. ஐயோ சரி நான் இது வேணா காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுல் லாஸ்ட் 10 மினிட்ஸ் தானே இருக்கு பை. நான் நான் ஏ- ஏ, நான் போட்டு காம கடைசியில போட்டு காம ஃபுல் டீம் போட்டு காம. நான் போட்டோ சரி எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நம்பர் 12. நம்பர் 12 வந்து எனக்கு எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் போடக்கூடிய போல கண்டுபிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் தலையில அடிபட்டு வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்தேன். லுங்கி சாண்டி இங்கிடி ஃப்ரெண்ட்ஸ். சரியான அசெட். இந்த வருஷம் வந்து அவன் ஸ்லோ ரன் பயங்கரமா டெவலப் பண்ணிட்டு வந்தான். எல்லா மேட்சும் சூப்பரா, அதாவது அவன் டீம் கண்ட்ராவியா பண்ணியிருந்தாலும் இவன் வந்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். ஸோ நம்பர் 12 வில் பி லுங்கி இங்கிடி. சரி பாய், உங்க இதை எப்படி சொல்லுங்க, 12 சொல்லுங்க, அப்படியே அப்புறம் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனிங் வந்து யாருன்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் கோலி. கோலி வந்து என்னோட கேப்டன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஊரில் பட்டேல் அட் 1 டவுன். த்ரூவ் ஜூரேல் விக்கெட் கீப்பர். பட்லர் வந்துட்டு ஃபீல்டராகவே நல்ல ஃபீல்டர் தான். ஸோ பட்லரை வந்து நான் ஃபீல்டராக யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் ஓவர்டன், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா நான் ஊரில் பட்டேலை உட்கார வச்சுட்டு கம்போஜை கொண்டு வந்துடுவோம் உள்ள. நரேனையும் கம்போஜும் பேட்டிங் வாங்கடா அப்படின்னு சொல்லிப்பேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்பயே அடிச்சு ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் போச்சுன்னா. என்னோட பேட்டிங் டெப்த் எப்படின்னா பும்ரா மட்டும் பேட்டிங் பிடிக்க மாட்டான் என் டீம்ல, மீதி எல்லாருமே பேட்டிங் பிடிப்பானுங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா புவி கேன் பேட். ஏன்னா ஓடியில காமிச்சிருக்கான் பேட் கேன் பேட். சுனில் சொல்லவே தேவையில்ல. கம்போஸ் கேன் கிளியர். இவ்வளவுதான் என்னோட டிஃபரன்ஸ். எப்படின்னா மிச்சல் மார்ஷ், விராட் கோலி, ஊருல் பட்டேல், த்ருவ் ஜுரேல், ஜாஸ் பட்லர், ஓவர்டன், அக்ஷர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி, புவனேஸ்வர் குமார், பும்ரா, சுனில் நரேன், கம்போஸ். இம்பாக்ட் பிளேயர்ல கம்போஜ், ஊரில் பட்டேல் பதிலா. இதுதான் என் ஸ்குவாட். பாய் நீங்க சொல்லுங்க உங்க ஸ்குவாட. டீம் ஃபுல்லா பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் தான் எடுத்து வச்சிருக்கானே. இது ஒரு டீமா? ஏன்னா இதுல என்ன ஆல்ரவுண்டர் சுனில் நரேன், பும்ரா, புவனேஸ்வர் குமார், கம்போஜ் 4 பவுலர்ஸ் அக்ஷர் எடுத்துட்டேன். பட்டேல் ஆல்ரவுண்டர், சுனில் அக்ஷர் நரேன் பட்டேல் ஆல்ரவுண்டர், அக்ஷர் பட்டேல் என்கேஆர், நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டர். அக்ஷர் பட்டேல் என்கேஆர், ஓவர்டன் 3 பேருக்கும் நான் 4 ஓவர்ஸ் கொடுத்து போட்டுருவேன். 3 4 பேர் ஓவர்ஸ் கொடுத்து போட்டு ஆல்ரவுண்டர். விட்டுருவேன். அதாவது டீம் ஃபுல்லா ஜாலியா. எப்படின்னா எல்லாருமே போலிங் போடுவானுங்க, எல்லாருமே பேட்டிங் ஆடுவானுங்க, அந்த மாதிரி தான் டீம். நீ இந்த சுச்சுவேஷன்ல ஜெயிக்கணும் அதான் அப்படின்னா ஐபிஎல்ல T20 ஜெயிக்கணும். கிரிக்கெட்னா அப்படிதான் 200ல இப்ப இருக்கணும். இருக்க 200 இதுதான் டீமா இருக்கணும் உனக்கு அப்படின்றதுதான் சிஎஸ்கேவோட பழைய அல்காரிதம் இது. அப்படியே அப்படியே நம்ம டீம் வந்தீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வைபவ் சூரியவன்ஷி, சுமன் கில்லு. நம்பர் 3 ஆயுஷ் மாத்ரே. நம்பர் 4 ரஜத் படிதார் கேப்டன். நம்பர் 5 என்ட்ரி கிளாசன். நம்பர் 6 ஜேசன் ஹோல்டர். நம்பர் 7 அசுதோஷ் சர்மா. 2 பேர்ல மாறி மாறி அவன் அடிவாடா. நம்பர் 8 குணால் பாண்டியான்றவன் தேவானா, அதாவது கிளாஸ் விழுந்தா முன்னாடி போய் டப்புன்னு கட்டையை போட்டு ஆடுறதுக்கு குணால் பாண்டியா. நம்பர் 9 ஜோஃப்ரா ஆர்ச்சர், அவனாலே பேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்பர் கிளியர் 10 பண்ண முடியும், கார்த்திக் தியாகி. கிளியர் பண்ண முடியும். கிளியர்
மும்பை கூட குரூஷியலா காட்டியிருப்பான். 12 பால் 35 ரன் 33 ரன்ஸ் வந்து 15 ஜடேஜாவோட பால் அதிகமா 35 அடிச்சிருப்பான். ரன் சரியான ஜடேஜாவோட அதிகமா அடிச்சு போயிருப்பான். அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகி ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் தியாகி டெத்துல சரியான போடுவான். எனக்கு வந்து கார்த்திக் தியாகி இருக்கிற ஸ்பின்னர் யுஸ்வேந்திர சகல், அப்புறம் இம்பாக்ட் வில் பி லுங்கி இங்கிடி. அசுதோஷ் சர்மா பதிலா லுங்கி இங்கிடி வருவான். இல்ல தப்புன்னு இதுவாயிடுச்சு அப்படின்னா நான் கிளாசன் பதிலா லுங்கி இங்கிடி மாத்திப்பேன். ஐயோ கிளாசன் பதிலா மாத்த முடியாதா? சூரியவன்ஷி பதிலா மாத்திடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிளாசன் கீப்பரு, ஸோ கிளாசன் பதிலா மாத்த முடியாது. சூரியவன்ஷி பதிலா லுங்கி இங்கிடி போட்டுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்க 2 லெவனுமே போடுறோம், அவங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். அதுல எந்த லெவன் பிடிச்சிருக்கு, ஐ மீன் பிடிச்சிருக்கலாம் இல்ல, உங்களுக்கு எது இந்த 2 லெவன் எது பெஸ்ட் லெவன் சொல்லிட்டு சொல்லுங்க. அது இல்லாம இதுல உங்களுக்குன்னு ஒரு லெவன் இருக்கும். மாத்தலாமா வேணாமா உங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட் 11 இருக்கும், அதை சொல்லுங்க. இல்ல ஆஹ் இந்த 11லயே இந்த பேரை மாத்துங்க ப்ரோ அப்படின்னாலும் சொல்லுங்க. So, we'll meet you in another video, friends. Bye bye bye.